அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில இப்போ சிலர் நல்லா தான் தூங்கி எழுவாங்க. எழும்போதே அவங்களால முடியாது. பாடி பெயின், இடுப்புல என்னமோ வெயிட்டா ஏதோ பேக் வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல் பாடி பெயின் இருக்கும். கை, கால் வலி இருக்கும். இடுப்பு வலி இருக்கும். எழும்போதே முடியல அப்படின்ட்டு படுத்திருப்பாங்க. இது மாத்திரம் இல்ல. இன்றைய காலகட்டத்தில நம்ம டூ வீலர் ஓட்டுறோம். லாங் டிஸ்டன்ஸ் ரோடு பள்ளம், மேடு, குழிப்பள்ளம், மேடு இருக்கும். அதில் ஜர்க் ஆகி ஜம்ப் ஆகி போகிறது. அதனால பெயின், லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல், அலைச்சல் இதனால நமக்கு உடம்பு வலி வரலாம். அந்த வகையில் நீங்கள் வீட்டில் இருந்து என்னென்ன கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக பாடி பெயின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் டெய்லி நம்ம நடக்கணும். அதுக்கப்புறம் வெயில் படணும். நம்ம உடம்பு மேலே வெயில் படணும். அதுவும் நீங்க இந்த பாடி பெயின்க்கு என்ன பண்ணுங்க, ஒரு டம்ளர் ராகி கஞ்சி ராகி கூழ் காலையில குடிச்சிடுங்க. குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயில்ல இருக்கு. அப்போ அந்த ராகி கூழ்ல இருக்கிற சத்துக்களும் நமக்கு சன்லைட்ல இருக்கிற சத்துக்களும் ஸ்கின் வழியா போயிட்டு நமக்கு போனுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்குது. இப்போ சன்லைட்ல இருந்து நமக்கு விட்டமின் டி சொல்றோம்ல, அது போல நமக்கு ராகிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் மினரல்ஸோட இந்த சன் பாத் எடுக்கும்போது விட்டமின் டியும் சேர்ந்து நமக்கு போனுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்கள் மறைமுகமாக உடலுக்குள் நடக்கிறது. இதை புரிஞ்சுக்குங்க. ஓரளவுக்காவது நம்ம உடல்ல சன்லைட் படணும். அப்போ நமக்கு பாடி பெயின், போன் வலியெல்லாம் வராம பாதுகாக்கலாம். இது மாத்திரம் இல்லை, நமக்கு உடல் வெயிட்டாக இருக்கலாம். அப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ் இருந்தால் கூட நமக்கு பாடி பெயின் வரலாம். டயர்ட் இருக்கலாம். கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கூட நமக்கு பாடி பெயின் இருக்கும் சிலருக்கு. சிலர் சொல்லுவாங்க தீராத தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எல்லாம் செக்கப் பண்ணால் எல்லா டெஸ்ட்லையும் நார்மல் இருப்பாங்க. ஆனால் கடைசியாக கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா ஆமான்னு நம்ம கேட்டதான் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏலக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் பட்டைத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு சிறிய துண்டு இஞ்சி, இதெல்லாம் எடுத்துட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு பாயில் பண்ணுங்க. அப்புறம் ஃபில்டர் பண்ணி அதில் எலுமிச்சை பழம் பிழிஞ்சு, உங்களுக்கு இனிப்பு தேவைன்னா தேன் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பனை வெல்லம் கலந்து நீங்கள் குடிக்கலாம். இது தினந்தோறும் காலையில் நீங்கள் கட்டாயம் குடிக்கலாம். இது மாத்திரம் இல்லை, எள்ளு நம்ம கண்டிப்பாக தினந்தோறும் உடம்புல உள்ளுக்கு நம்ம சாப்பிடணும். பிரண்டை துவையல் சாப்பிடலாம். மேலும் நல்லெண்ணெய் தான் நமக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் தலை முதல் கால் வரை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சாங்க. அப்போ இது தலை முதல் உடம்புல உள்ளே வெளியே உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் ப்ளஸ் ஸ்கின்னுக்கு, முடிக்கு, ஐசைட்டு கண் பார்வைக்கு எல்லாத்துக்குமே, போனுக்கு முதல் கொண்டு வயிறுக்கு முதல் கொண்டு நன்மை விளைவிக்கக்கூடிய எண்ணெயை பயன்படுத்தினார்கள். அதனால தயவு செய்து நீங்க முடிஞ்ச அளவு நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற மூட்டு வலிக்கு ஏகப்பட்ட பேர் அறுவை சிகிச்சை செய்தும் வலி போல பேக் பெயின், செர்விக்கல், லம்பார் ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஷோல்டர் பெயின் இருக்குது, நெக்கேக் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட உடல் உபாதைகள்னால வலினால இருக்கு. சிலருக்கு சுகர்னால வலி வரலாம். சிலருக்கு பிபி, கொலஸ்ட்ரால்னால வரலாம். அதனால இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. மெடிசன்ஸு, டயட்டு, எக்ஸசைசஸ் மீதி வீட்டில் இருந்து நீங்கள் என்னென்ன சிம்பிளாக சில ட்ரீட்மெண்ட் நீங்கள் ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறது எல்லா விஷயமும் உங்களுக்கு சொல்லித்தரோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.